ஒரே ஜாலி தான் இல்லையா? ஆமா, ஜாலி தான். அதுக்கு என்ன இப்போ? கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி உனக்கு தெரிந்ததை கொஞ்சம் சொல்கிறாயா? நானும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். கண்டிப்பாக எழுவேன். இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தார். அவர் உலக மக்களின் பாவங்களை போக்கும் இரட்சகராக பிறந்தார். அதுதான் எங்கள் நம்பிக்கை. அந்த நிகழ்வு தான் வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன்னே கிமு என்று, கிறிஸ்துவுக்கு பின்னே கிபி என்ற வார்த்தை உலக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடும் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். இது எப்படி ஆரம்பமானது? கிறிஸ்துமஸ் என்பது அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவது நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து மனித உருவில் பெத்லகேமில் பிறந்தார். சரி, அவரின் பிறப்பு ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பாக இருந்ததா? இல்லை இல்லை, இந்த நிகழ்வு வரலாற்றின் மகத்துவமான நிகழ்வு. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமண நிச்சயம் நடந்த பிறகு, திருமணத்துக்கு முன்பே மரியாள் இருந்த வீட்டில் காபிரியல் என்னும் தேவதூதர் வந்து, மரியாளே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். மரியாளுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம்